to 10 Minute Cooking. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் மஞ்சூரியன், அதாவது காளான் மஞ்சூரியனுங்க. ஒரு காரசாரமான சூப்பரா செய்யலாம். வாங்க, இனிமேல் நீங்க கடையில வாங்காதீங்க, இதே மாதிரி வீட்ல செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 200 கிராம் பாக்கெட் காளானை கழுவி இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முதல்ல காளான் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு சில்லி மாதிரி போட்டு பொரிச்செடுக்கணும். அதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, கலருக்காக சேர்த்துற காஷ்மீர் சில்லி பவுடர், இது வந்து காரம் இருக்காதுங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு கெட்டியான மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா காளான் வந்து நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். ஸோ காளான் வந்து தண்ணி விடுங்க. அதனால் நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்காக மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள காளான் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மாவு எல்லா பக்கம் நல்லா காளானில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சுங்க. உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு. காளான் வந்து கொஞ்சம் தண்ணி விடும், உப்பெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, தண்ணி விடும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம ஒவ்வொன்றா போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. காளான் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு பொரிச்சு எடுக்கணுங்க, இல்லைன்னா எண்ணெய் வந்து ஓவராக குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. 2 பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காளானும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. என்னோடய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது காளான் மஞ்சூரியனுங்க. அப்படியே சாப்பிட்டாலும் சில்லி மாதிரி சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு மஞ்சூரியன் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சேர்த்திக்கோங்க. பூண்டு 4 பல் பூண்டு பொடிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்லைஸ் இஞ்சியை பொடிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், வெங்காயம் 1 வெங்காயம் இதுமாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் அதே மாதிரி க்யூபாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் கேப்சிகம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. மோர் மிளகாய் 4 சேர்த்திக்கிறேன், ஏன்னா இங்கே கர்நாடகாவில் வந்து மஞ்சூரியன் கொடுக்குறப்ப மோர் மிளகாயை சேர்த்து கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் வினிகர், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் கேப்சிகம் வந்து ஃபுல்லாக வதங்கக்கூடாது, 50% வதங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காளானை போட்டு நமக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, காளான் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, பற்றி போயிட போகுது. சூப்பராக காளான் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ ஜூஸியாக டேஸ்ட்டாக, உண்மையாகவே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.